இந்த லாபம் இருக்குது, சிலிண்டர் லாபம் இருக்குது, கேஸ்லேருந்து வர லாபம் இருக்குது. பிறகு இதில் இருந்து வர பசலையை வச்சுட்டு தோட்டம் செய்கிறாங்க இருக்குது. அப்போ அதில் நஞ்சில்லாத மரக்கறி வர லாபம் இருக்குது. அப்போ இது ஒரு நிலைமையிலான வாழ்வியலுக்கு வந்து அடிப்படையான ஒரு திருச்சியாக இருக்குது. அப்போ தாயிங்க இந்த டிசைன் பண்ணி புறமணி இது வந்து 500 லிட்டர் ஆக குறைஞ்சது. இதை விட 1000 லிட்டர் மாடு வளர்க்குறாங்களுக்கு இருக்குது, ரெஸ்டாரண்ட்டுகளுக்கு இருக்குது, அது மாதிரி 7-8 மாடுகளுக்கு இருக்குது, பண்ணையாக்களுக்கு இருக்குது. அந்த கழிவை வந்து எப்படி முகாமை செய்யலாமா ஒரு புதிய தொழில்நுட்பம் வளர்ச்சி தான். ஆனால் நாங்கள் எல்லா வீட்டுக்கும் ஏற்ற மாதிரி மாற்றி கொடுத்துருக்கோம். இப்போ சில பேருக்கு இந்த இது வைக்கவும் விடாம இல்லைன்னு சொல்லிடுறாங்க. கொழும்புல இருந்தெல்லாம் ஓடுறது அப்பார்ட்மெண்ட்டில் மொட்டை மாடியில் வைக்கிறது மட்டும் கேட்குறோம். இங்கே ஓரளவுக்காக காணி இருக்குது, நாங்கள் அதுவும் இல்லாமல் வெவ்வேறு டிசைனும் எங்கள்கிட்ட இருக்குது. எல்லாமே ஒரு கம்பெக்டாக உருட்டிக்கொண்டு போகும். இது வந்து இப்போ 88,000 ரூபா ஓப்பரா ஃபுல்லாக கொடுக்குறாங்க. இது யூனிட் எல்லாம் சேர்த்து அடுப்பெல்லாம் சேர்த்து இருக்குது. ஸ்டார்டிங் இதில் இருந்து உங்களுக்கு விரும்புகிற சைஸில் உங்களோட கழிவை நாங்கள் வந்து ஆய்வு செய்வோம். எவ்வளோ கழிவு எடுக்கணும். சில பேர் என்ன செய்யணும்னா ஒரு 3 வீட்டில் கழிவை சொல்லி வேண்டி 1000 லிட்டரில் தாங்கள் வேண்டி அந்த கழிவை போட வின்பின்னாக இருக்குது. இவருக்கும் கேஸ் வரப்போது அவைகளுக்கும் கழிவை அப்புறப்படுத்துகிற வேலை இருக்காது. அவைகளும் சந்தோஷமாக வீட்டை கழிவை கொடுக்குறோம். இவரும் கேஸ் எடுக்கிறேன். பசங்க மட்டும் அதை ஹிட் அந்த போடக்கூடாத கழிவுகள் இப்போ நீங்கள் சிரட்டை கொச்சு அப்படியா அது மாதிரி இப்போ ஒரே நேரத்தில் ஒரு ஜூஸ் அடிக்கிறீங்களான்னு பெரிய இந்த மாட்டில் வயிறுன்னு சொன்னாங்க. அதே மாதிரி பராமரிக்கணும். தோடம்பழங்கள் அது கணக்கு 1-2 தோடம்பழம் போடுறது பிரச்சனை இல்லை. ஒரே அடியாக கணக்காக தோடம்பழம் மிஞ்சிட்டு இதெல்லாம் வீட்டில் ஒரு கல்யாணம் வீடு நடந்து அது 10 கிலோ சோறு மிஞ்சி கேட்டால் 10 கிலோவே ஒரு ரேட்டில் போடணும். அதை பிரித்து போடணும். நாங்கள் அந்த ட்ரைனிங் கொடுக்குற யூனிட்டோடைய நான் ட்ரைனிங்ஸு அந்த பேக்கெட் எல்லாமே கொடுத்துருக்கோம். அது 24 ஹவர்ஸ் கஸ்டமர் அடிச்சு கேட்கணும். கிட்டத்தட்ட 10 வருஷம் ஓடிக்குது. தினக்கிழமை இந்த வருஷம் 30 கிலோமீட்டர் பண்ணிக்கிறோம். இதோட 100 கொடுக்கும் மானியத்தில் இண்டிவிஜுவலாக. அப்போ இந்த இடத்துல வந்ததுக்கு நாங்கள் டிஎஸ்பி சந்திக்கு நான் தொழில்நுட்பத்தை மக்களுக்கு தெரியப்பட்டேன். இதுக்கு எனக்கு முக்கியம் என்னன்னு சொன்னால் அந்த சின்ன பிள்ளைகளுக்கு இது போய் சேரும் எதிர்கால சந்ததிக்கு. அதுதான் இந்த கட்சி மாநிலத்தோட பேர் மற்றதுமா என்ன மாதிரியான சில பேர் எரிக்கவும் கூடாது. அதே மாதிரி கண்டபடி இடத்துல தாக்குறது ஓரளவு போகும். பொழுப்பின இல்லாமல் இடத்துல தாக்கும். அது அப்படி இல்லாமல் உங்களோட கழிவை வச்சுக்கொண்டு கேஸ் எடுத்து சமைக்கலாம். அது தெளிவாக சரி. அதுதான் நீங்கள் காட்டும். நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஜிஎஸ்டி தான் கொண்டு தந்து மாதத்துக்கு ஒரு வாழைப்பழம் நீங்கள் அரிசி கழுவினா மீன் வேடினா எல்லாத்துக்கும் காசுக்குள்ளையும் இந்த கழிவு கொண்ட ஒரு காசை கூட்டி பார்த்தீங்கன்னா ஒரு 4,000 ரூபா 4,000 ரூபா குறைஞ்சது இந்த கழிவுகளில் போகும். அந்த காசு அதுக்கும் இந்த கேஸாக மாறும். கழிவு மாறும்போது அதில் சேமிப்பு வரும், சின்னதால சேமிப்பு வரும். சரி அடிவேட ஒரு கேஸ் தட்டுப்பாடு வந்துட்டாலும் வீட்டில் கவலைப்படுத்தது. சில நிறைய டாக்டர்ஸ் கூட்டிட்டு வந்தீங்கன்னா அவங்க என்ன பிரச்சனைன்னா டென்ஷன் இல்லாமல் இருக்கும். வீட்டுக்கு மேலே சோலார் ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் ஒன்று வைக்கணும், அந்த மோட்டர் சைக்கிள் ஒன்று வேண்டி வைக்கணும். எங்கள்கிட்ட இந்த பயோகேஸையும் வேண்டி வைக்கணும். வச்சா தங்களுக்கு கூட யுத்தம் நடந்தாலும் கவலை பிரச்சனை இல்லை. ஏன்னா டாக்டர்ஸ் சில பேர் கேட்டோட பண்ணி இது குறைஞ்சது 500 லிட்டர். இதை விட மாடு வளர்க்குறாங்க 1000 பெரிய பண்ணை வச்சிருக்கிறாங்க. இப்போ வந்து இந்த சாப்பாட்டு கரெக்டாக ஃபுல்லாக செட்டாகவே உங்களுக்கு தருவோம். 8 செட்டுக்கு வந்து கனெக்ஷன் உங்களை வீட்டை வந்து எப்படி லோக்கல் ப்ரைஸில் போயிடும். 8 செட்டுக்கு ஃபுல் செட் ஆகும். உங்களுக்கு 1 வருஷம் வாரண்டியும் 10 வருஷத்துக்கு கேரண்டியும் இல்லை. நீங்கள் போட்ட காசு 12லேருந்து 14 மாதத்துக்குள்ள திரும்பி வரும். அதாவது நீங்கள் வெறும் 2 பேர் கொண்ட ஃபேமிலி கனெக்ட் பண்ணுறது அது கனெக்ட் பண்ணிக்கலாம். ஒரு கூட்டு உரமாக்கி இந்தியாவில் வச்சிருக்கு.
அது என்ன இதுன்னு தெரியும் பாதினியம் சொல்லிட்டு கொடுங்க ஆமா அது வந்து பாதினியத்துக்குரியதான் அந்த படம் என்னென்ன தெரியாம வேண்டி கொண்டு போகிறாங்க தெரியாம விதாண்டி வேணா சொல்லி விளங்கப்படுத்திட்டு அந்த நச்சு களியம்மா அந்த இப்ப பாத்துருக்கீங்களா அண்ணா விளங்கப்படுத்தி